நவராத்திரி அப்படின்னா இந்தியாவுடைய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா 9 நாளும் அதை ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றது. குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கெட் டுகெதர்னஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நவராத்திரின்ற ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஸ்டேட்ல மட்டும் இருக்காது, எல்லா ஸ்டேட்லயுமே அதை டிஃப்ரெண்ட் ஆங்கிள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மெயின் கான்செப்டா எந்த கடவுளை வச்சு பண்றோம் அப்படின்னா துர்கா தேவியை அவங்கள மையப்படுத்தி அவங்க மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனை அவங்க வதம் செஞ்சதாகவும் நமக்கு ஒரு கதை இருக்கு. அதே போல ராமர் ராவணன் அழிச்சதாகவும் நவராத்திரிக்கான ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த ஸ்டோரிஸா இருந்தாலும் அல்டிமேட் ரிசல்ட்ஸ் இது எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஒரு கெட்டதை அழிக்கிறது நல்ல விஷயங்கள் வரணும் அப்படின்றதும், ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது அது நம்ம ஒருமுகமாக இன்னர் ஃபோக்கஸ்டா பண்றோம். நம்ம அதே போல ஃபாஸ்டிங்ல இருந்து பண்றாங்க, மெடிடேஷன்ல இருக்காங்க, பூஜை புனஸ்காரம் பண்றோம், நம்ம அந்த டிவோஷனலா நம்ம கனெக்ட் ஆகுறோம் இல்லையா, அதுல நமக்கு ஒரு வில் பவர் கிடைக்குது, ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது. ஸோ நம்ம 4 பேரை இன்வைட் பண்றோம், நம்மளை சுத்தி இருக்க நெய்பர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கனெக்டட் டு டிவோஷன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல். அதே போல நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியும் அதுல நமக்கே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரியோட விஷயம் நம்ம வெல்த் கிரியேஷனோட கனெக்ட் பண்றோம். வாங்க ஒவ்வொரு நாளும் 9 நாளும் நவராத்திரி எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அதே போல அந்த வெல்த் கிரியேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தடுத்த வர ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.